வணக்கம் யுவரான். தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அங்கு பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் தஞ்சை நகரப்பகுதி சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து வேலைக்கு வருகின்றனர். இவர்கள் காலையில் உரிய நேரத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்றால் மட்டுமே அவர்களுக்கு அன்றைய தினம் பணி நாளாக கருதப்படும். இல்லை என்றால் அவர்கள் தாமதமாக வரும் பட்சத்தில் அரை நாள் வேலை என்று கணக்கிடப்பட்டு அவர்களுக்கு ஊதியமானது குறைத்து வழங்கப்படும். இதனால் கிராமப்புறத்தை சேர்ந்த இந்த தூய்மை பணியாளர்கள் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்வதற்கு அதிகாலையிலேயே பேருந்துக்காக காத்திருப்பது வழக்கம். இந்த நிலையில் தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்லும் அரசு பேருந்துகளில் ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் தங்களை ஏற்ற மறுப்பதாகவும் தூய்மை பணியாளர்கள் என்பதால் சக பயணிகள் ஏற மறுப்பதாக தெரிவிப்பதாகவும், அதேபோல் மகளிருக்கு இலவச பேருந்து என்பதால் அவர்கள் அனுமதிக்க மறுத்து ஏளனமாக பேசுவதாகவும் பேசி வருகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டி இன்றைய தினம் 50க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தூய்மை பணியாளர்கள் பழைய பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து காவல்துறையினர் அங்கு வந்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதேபோல் தஞ்சை நகர பணிமனை மேலாளரும் சம்பவ இடத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இந்த தூய்மை பணியாளர்கள் நடைபெற்ற சம்பவங்களை மேலாளருக்கு எடுத்துக் கூறினர். அதன் பிறகு மேலாளர், அதாவது எந்த பேருந்து நடத்துனர் ஓட்டுநர் தரக்குறைவாக பேசுகிறார்களோ அந்த நேரமே தங்கள் குறைகளை என்னிடம் தெரிவிக்கலாம் என்று அவருடைய கைபேசி எண்ணை கொடுத்து தற்போது சென்றுள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட அந்த சாலை பணியாளர்கள் அரசு பேருந்துகளிலும் அவசர ஊர்தியில், அதாவது ஆம்புலன்ஸிலும் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டனர் பணிக்கு. இதனால் ஒவ்வொரு நாளும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும். மேலும் தங்களது ஒரு நாள் ஊதியம் இதுபோன்று தாமதமாக சென்றால் ஒரு நாள் ஊதியம் பாதிக்கப்படும் என்றும் குற்றம் சாட்டி இந்த சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர்.